இந்த ஷேப்பில் எனக்கு ஃப்ரண்ட்டில் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராஸ் இருக்கா மாதிரி இருந்தது. அதனால் நான் அவங்கள மறுபடியும் ஃபோர்ஹெட் ஏரியா மட்டும் நல்லா இழுத்து பிடிச்சிக்க சொல்கிறேன். பிடிச்சிட்டு நான் அந்த இடத்த மட்டும் கிளியர் பண்ணுறேன். நான் அந்த கிளியர் பண்ணுறத கொஞ்சம் நோட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து இந்த கிளாஸில் நிறைய டவுட்ஸ் வருது. நிறைய நான் வீடியோ வந்து ஐப்ரோ பற்றி போட்டிருக்கேன். இருந்தாலும் உங்களுக்கு நிறைய டவுட் இருக்கிறதுனால தான் நான் இந்த கிளாஸை வந்து கொஞ்சம் ப்ரீஃபாக கொடுத்துருக்கேன். யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. மெயினாக ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ஐப்ரோவில் இனி உங்களுக்கு எந்த டவுட்டுமே வராது. ஓகேங்களா? அந்தளவுக்கு ப்ரீஃபான கிளாஸ் இது. இப்போ நான் அந்த த்ரெட்டிங் பண்ணுறதை பாருங்கள். நான் என்ன முடியை எதை எடுக்கணும் நான் நோட் பண்ணுறேனோ அந்த முடி மட்டும்தான் நான் கிளியர் பண்ணுறேன். அதுதான் மெயின் ஒரு ஐப்ரோவில். நீங்கள் த்ரெட்டை ஃபுல்லாக வச்சு இழுத்தீங்கன்னா நீங்கள் நோட் பண்ண முடியை விட்டுட்டு மற்ற முடியும் சேர்த்து எடுப்பீங்க. அந்த மாதிரி எடுத்தால் தான் நம்ம தப்பு நிறைய பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நீங்கள் எந்த முடி எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும்தான் நம்ம எடுக்கணும்.